ஹாப்பி பர்த்டே ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ எல்லாருக்கும் என்னுடைய பர்த்டே விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 10th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE சிலபஸ் சாப்டர் 8 இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி. அதில் எக்ஸசைஸ் நம்பர் 8.4 ஃபோர்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன், ஜஸ்டிஃபை யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு சம்லேருந்து தேர்ட் சம் வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னென்னலாம் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்னலாம் ரேஷியோஸ் யூஸ் பண்ணி என்னென்னலாம் வேல்யூஸை மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சைனை சீக்கண்டாக பார்த்துருப்பீங்க, காட்டாக மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் அப்படின்னு வரும்போது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இந்த ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இதுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஐடென்டிட்டி ஃபார்முலாஸ் எனக்கு தெரியல, ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படிங்கிறவங்க அது ஐடென்டிட்டி ஃபார்முலாஸ்க்கே தனியாக ஃபார்முலா டெரிவேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்கும் நான் அந்த ஐ பட்டன்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப இதில் மெயினாக இருக்க போகுது. அண்ட் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த பாலினாமியலுடைய மல்டிப்ளிகேஷன்ஸ், பாலினாமியல் ஐடென்டிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட இதில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அது எப்படி இதுக்குள்ளே மெர்ஜ் ஆகுது அப்படிங்கிறதையும் சம் போடும்போது பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் நமக்கு 9 சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 9 tan ஸ்கொயர் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு என்ன வரப்போகுது அப்படிங்கிறதான் நமக்கு கேட்குற விஷயம். சரி, இப்போ நமக்கு சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா, ஐடென்டிட்டிஸ் பார்க்கும்போது சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் ஏ அப்படின்னு வந்திருக்கும். சரியா, ஸோ tan ஸ்கொயர் ஏ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டால் என்ன ஆகிடும், மைனஸ் tan ஸ்கொயர் ஏ ஆகும் இல்லையா. ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஐடென்டிட்டியில் இந்த மாதிரி ஃபார்ம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பார்க்கும்போது 9 அப்படிங்கிற விஷயம் இதில் மல்டிபிள்ஸில் இருக்குது. 9 × சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ, 9 × tan ஸ்கொயர் ஏ. ஸோ இது ரெண்டுத்துலேயும் 9 காமனாக இருக்கிறதுனால நம்ம 9 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு, சரியா வந்துடுமா. சரி, ஸோ ஈக்குவல் டு 9 போட்டுட்டு இங்கே சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் tan ஸ்கொயர் ஏக்கு என்ன இருக்குது, பை ஐடென்டிட்டிஸ் நமக்கு ஆல்ரெடி நோன் வேல்யூ என்ன 1. ஸோ 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ 9 × 1 சார் எவ்வளோ, 9 தான். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் என்னது, பி இஸ் த ரைட் ஆப்ஷன். சரியா. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 + tan θ + சீக்கண்ட் θ into 1 + cot θ minus cosecant θ. சரியா, ஸோ ஈக்குவல் டு என்ன அப்படின்றது தான் இதுக்கான வேல்யூ. ஆனால் இந்த சம் கொஞ்சம் லென்த்தியாக வரும், ஆனால் சின்ன சின்ன ஐடியாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே tan, சீக்கண்ட், காட், கொசிகண்ட் சொல்லிட்டு நிறைய நமக்கு மிங்கிள்டாக எல்லாமே சேர்ந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் அண்ட் சைனுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா இன்னும் ரெண்டே வேரியபிள்ஸ்க்கு மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் முதல்ல நான் சைன் அண்ட் காஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம், 1 + tan எப்படி எழுதலாம், sin θ டிவைடட் பை காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். சரியா, டேனை 1/cot கூட எழுதலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைன் காஸ்க்கு எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். ஸோ அதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ சீக்கண்ட் என்ன எழுதலாம், 1/cos θன்னு எழுதலாம். சரியா, அதே மாதிரி இங்கே 1 + cot அப்படிங்கிறது என்ன எழுதலாம், cos θ டிவைடட் பை sin θ அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் கொசிகண்ட்டை 1/sin θன்னு எழுதிக்கலாம். சரியா, சரி, இப்போ பேஸில் எல்லாமே சேமாக இருக்குது. இப்போ 1/2 + 3/2 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பேஸ் சேமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்காமல் 2 மட்டும் காமனாக எடுத்துகிட்டு மேலே இருக்கிறத மட்டும் ப்ளஸ் பண்ணுவோம் இல்லையா, 1 + 3 இப்படின்னு போடுவோம் இல்லையா. சேம் இங்கேயும் காசு இருக்குது, இங்கேயும் காசு பேஸில் இருக்குது, இங்கே சைன் இருக்குது, சைன் பேஸில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 + இங்கே ஒன்றும் பண்ணாமல் இங்கே மட்டும் என்னது sin θ - 1 டிவைடட் பை காஸ் θ. ஏன்னா காசு இங்கே ரெண்டு பேஸ்லேயும் சேமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி 1 + cos θ - 1 டிவைடட் பை sin θ. சரியா, இது வரைக்கும் எடுத்துக்கலாம். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எல்சிஎம். இப்போது என்ன பண்ணலாம், 1 + 1/2ன்னு இருக்குன்னா என்ன பண்ணியிருப்போம், எல்சிஎம் எடுத்துருப்போம். 2 × 1 is 2, 2 + 1 கீழே 2 வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே காஸ் × 1 காஸ், அதே மாதிரி இங்கே சைன் × 1 சைன்னு போட்டு ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ காஸ் × 1 காஸ், எல்சிஎம் தான் எடுக்கிறேன், காஸ் θ +
சைன் தீட்டா மைனஸ் 1. கீழே அந்த கோடை பெருசாக்கியாச்சு. எல்லாத்துக்கும் காமனாக காசு எடுத்துக்கலாம். சரியா? காஸ் தீட்டா இது ஒரு ப்ராக்கெட். நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் பார்க்கும்போது சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை சைன் தீட்டா. சரியா? இதை நான் எல்சிஎம் இங்கே கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு எல்சிஎம்க்கு இதை கூட மல்டிப்ளை பண்ணி காமனாக காஸ் அண்ட் சைனோடு எடுத்திருக்கேன். சரி, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா, அதாவது 2 + 3யும் 3 + 2ம் ஒன்று தான் இல்லையா? ஸோ அதை எப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம். அதை மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இது இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்குது, இதையும் காஸ் தீட்டா சைன் தீட்டாவுக்கு மாற்றிக்கலாம். சரியா? இப்போ இதை நான் அப்படியே காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இதை ப்ராக்கெட்டில் அப்படியே வச்சுக்கிறேன். ரெண்டுத்தையும் பிரிக்கிறேன் தனித்தனியாக. சரியா? காஸ் தீட்டா இது வந்து ஒரு வேல்யூ. இதுக்கப்புறம் இதை காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா, ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால தான் அப்படி மாற்றுறேன். மைனஸாக இருந்தால் வேறு மாதிரி மாற்றணும். சரியா? இப்போது இது சைன் தீட்டா. ஓகே, இது வரைக்கும் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடென்டிட்டிஸ் ஆஃப் பாலினாமியல்ஸோட ஐடென்டிட்டிஸ். இது ஏ ப்ளஸ் பி, இது ஏ மைனஸ் பி. இது ஃபுல்லாகவே ஏன்னு எடுத்துக்கிறேன், இது ஃபுல்லாகவே ஏ ஒன்றுங்கிறதெல்லாம் பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஈக்குவேஷன் அதாவது ஐடென்டிட்டிஸ் ஆஃப் பாலினாமியலில் பார்க்கும்போது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, அதுக்கான ஃபார்மில் என்ன பார்த்துருப்பீங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு பார்த்துருப்பீங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவை வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். சரியா? அப்போது காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா தி ஹோல் ஸ்கொயர், அதை ஏ ஸ்கொயர் மைனஸ் இது பிங்கிறது 1 எடுத்துக்கிறேன். ஸோ 1 ஸ்கொயர் இஸ் 1. சரியா? ஹோல் திங்ஸ் டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. புரிஞ்சுதா? இது வரைக்கும் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கு திரும்பவும் வரணும். சரியா? இதில் அங்கங்கே நம்மளுடைய பாலினாமியல் ஐடென்டிட்டிஸ் வந்து உள்ளே வந்து போகும். சரியா? இது ஏ, இது பி, அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது. ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஏ ஸ்கொயர், சரியா, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர். சரியா? இங்கே இருக்கிற -1, ஏன்னா ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு, அதனால் -1 நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை என்னது, காஸ் தீட்டா சைன் தீட்டா. அந்த டிவைடட் பையில் மேலே பண்ணுற அவசரத்தில் கீழே இருக்கிறத மறந்துடக்கூடாது. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ஐடென்டிட்டிஸ் எது, காஸ் தீட்டா அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இது ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது ஒரு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா என்ன வரும், 1. அது நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி தான், ஆல்ரெடி பார்த்தது. அதுக்கு அடுத்தது -1 இங்கே இருக்குது, அதையும் எடுத்து போட்டுக்கிட்டேன். பேலன்ஸ் என்ன இருக்குது, ப்ளஸ் 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா ஹோல் திங் டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா. சரியா? இப்போ 1 + 1 is 0. 0 + anything is அந்த சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ அதை என்ன எழுதலாம் நம்ம, 2 காஸ் தீட்டா சைன் தீட்டா ஹோல் திங் டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா. ஸோ இங்கே என்ன இருக்குது, காமனாக காஸ் தீட்டா அண்ட் சைன் தீட்டா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, ஆன்சர் 2. ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் சி. சரியா? ஸோ இந்த மாதிரி சில சம்ஸ் ரொம்ப லென்த்தியாக போகும், சில சம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம்ஸ் எப்படி எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். சரியா? ஸோ அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன். சரியா? தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க, சீக்கண்ட் ஏ ப்ளஸ் tan ஏ இன்ட்டு 1 - sin ஏ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம கொஷின் எழுதிக்கலாம். சரியா? சீக்கண்ட் ஏ ப்ளஸ் tan ஏ into 1 - sin a equal to what? சரி, இப்போ இதுதான் சம்மாக எடுத்துக்க போகிறோம். ஸோ சம் அப்படின்னு எடுக்கும்போது சீக்கண்ட் எப்படி எழுதலாம், எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்போவுமே இதை பண்ணுங்கள். இந்த மாதிரி சைனு சீக்கண்ட்டு டேனு இந்த மாதிரி மொத்தமாக கொஞ்சம் கொடுக்கும்போது மொத்தமாக ஒரே டேர்மாக மாற்றிக்கோங்க. சரியா? ஒரே டேர்மாக இல்லைனா சைன் அண்ட் காஸ். சரியா? இப்போ சீக்கண்ட்டை மாற்றும் போது என்ன வரும், நமக்கு 1/cos ஏன்னு வரும். tan மாற்றும் போது sin a/cos ஏன்னு வரும். ஓகே, இது வரைக்கும் முடிஞ்சது. இப்போ இது sin a ஆல்ரெடி இருக்குது, அதனால் அதை அப்படியும் sin a வச்சுக்கலாம். எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸில் மாற்றியாச்சு. ஸோ நமக்கு இங்கே இருக்கிறதும் sin aல இருக்குது, அதனால் இதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு கீழே பேஸ்மெண்ட்டில் எல்லாமே சேம் காசுன்னு இருக்குது, அதனால் cos
அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எல்சிஎம் மாதிரி. ஸோ மேலே இருக்கிறது என்னது 1 + sin a இன்ட்டு 1 - sin a. சரியா? இப்போது நமக்கு கிடச்சிருக்கிறது என்ன, a + b a - b ஃபார்முலாவில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே தெரியுது. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணுவோம், கீழே இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணுவோம். கீழே இங்கே ஒன்றுமே இல்லைனா 1 எடுத்துப்போம். 1 × cos a is cos a தான். சரியா? அப்போ கீழே இருக்கிறதுக்கு cos a, மேலே என்ன பண்ணலாம், a + b a - b பண்ணும்போது 1² அப்போ 1 தான் வரும், மைனஸ் sin ஸ்கொயர் ஏன்னு வரப்போகுது. சரியா? a² - b². அப்போ a² 1, b² என்னது sin ஸ்கொயர் ஏன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ sin ஸ்கொயர் ஏக்கு ஐடென்டிட்டி நமக்கு என்ன தெரியும், cos ஸ்கொயர் a + sin ஸ்கொயர் a = 1 அப்படிங்கிறது தான் ஐடென்டிட்டியாக தெரியும். பட் இப்போ நமக்கு என்ன வேணும், sin ஸ்கொயர் a அப்படிங்கிறதுக்கான வேல்யூ, அதான் 1 - sin ஸ்கொயர் ஏக்கு. அப்போது காஸ்க்கு மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிடலாம், cos ஸ்கொயர் a = 1 - sin ஸ்கொயர் a. ஏன் இந்த ப்ளஸ் ஸ்கொயர் sin ஸ்கொயர் a வந்து இந்த பக்கம் தான் மைனஸ் sin ஸ்கொயர் ஆகிடுது. சரியா? அப்போது 1 - sin ஸ்கொயருக்கு ஏக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், நம்ம cos ஸ்கொயர் a சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஐடென்டிட்டிஸ் எப்போவுமே ஸ்கொயர் வரும்போது தான் வரும், வெறும் sin தீட்டாக cos தீட்டான்னு எழுதி வைக்காதீங்க. சரியா? ஸோ 1 - sin ஸ்கொயர் ஏன்னு வரும்போது cos ஸ்கொயர் ஏன்னு மாற்றிக்கலாம், இங்கே cos ஏன்னு இருக்கும். சரி, இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச பாலினாமியல் தான், x² x என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் பண்ணணும், பேலன்ஸு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி காசுக்கு ஒரு cos ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம், அதாவது cos ஸ்கொயர்னா என்ன, காஸ் இன்ட்டு காசுன்னு தான் cos ஸ்கொயர். ஸோ ஒரு காசுக்கு ஒரு காசு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், cos a மட்டும் இருக்கும். சரியா? ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர், டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நிறைய மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காசுக்கு மாற்றிக்கிட்டால் நமக்கு ஆன்சர் சிம்பிள் ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க, 1 + tan ஸ்கொயர் a / 1 + cot ஸ்கொயர் a அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஐடென்டிட்டி தான். ஐடென்டிட்டி ஃபார்முலா தெரிஞ்சிருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கலாம், 1 + tan ஸ்கொயர் a அப்படிங்கிறதுக்கு என்ன வேல்யூ வரும், சீக்கன் ஸ்கொயர் a. அதாவது சீக்கன் ஸ்கொயர் a = 1 + tan ஸ்கொயர் a. அதே மாதிரி cosecant ஸ்கொயர் a = 1 + cot ஸ்கொயர் a அப்படிங்கிறதும் பார்த்துருப்போம். சரியா? அந்த ஃபார்முலா டெரிவேஷனை கொஞ்சம் தெளிவாக பார்த்துருங்க. அதுதான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாப்டருக்கு, அதாவது இந்த எக்ஸசைஸ்க்கு 8.4க்கு ஃபுல்லாக அதான் ஹெல்ப் பண்ண போகுது. சரியா? நெக்ஸ்ட் அதாவது ஐடென்டிட்டிஸ்னு வரும்போது அதான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் a / cosecant ஸ்கொயர் a. சீக்கண்ட் ஸ்கொயர் a அப்படிங்கிறத என்னவா எழுதலாம் அப்படின்னா, நம்ம 1/cosன்னு எழுதலாம். கரெக்டாக 1/cos ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை cosecant ஸ்கொயர் என்ன எழுதலாம், 1/sin ஸ்கொயர் a. சரி, இப்போது ரெண்டுமே டிவிஷனில் வந்துகிட்டே இருக்குது. சரியா? இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு 1/3 டிவைடட் பை 3/4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு தான் மீனிங் என்ன, 1/3 ஹோல் திங் டிவைடட் பை 3/4ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாமா, இதை எழுதும்போது இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷனாக மாற்றலாம் அப்படிங்கிற 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். சரியா? ரேஷனல் நம்பர்ஸ் வரும்போது 3 இது இன்ட்டு 4/3 மாற்றிருப்போம். எது டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது கொடுத்துருக்க வேல்யூ ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அதே தான் இங்கே பண்ணும்போது என்ன பண்ணுறோம், 1/cos ஸ்கொயர் a இன்ட்டு, சரியா, இது மேலே வரும்போது டிவிஷனை, இந்த டிவிஷன்ற வேல்யூவை இங்கே மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது இங்கே என்ன ஆயிருக்கும், நமக்கு sin ஸ்கொயர் a / 1 அப்படின்னு ஆயிருக்கும். இது 1/sin ஸ்கொயர் என்ன ஆயிருக்கும், தலைக்கீழ ஆகிட்டு இருக்கும், sin ஸ்கொயர் a / 1. அப்போ 1 × sin ஸ்கொயர் is sin ஸ்கொயர் a, 1 × cos ஸ்கொயர் is cos ஸ்கொயர் a. இப்போ நமக்கு வர வேல்யூ என்ன, sin ஸ்கொயர் a / cos ஸ்கொயர் a. சரி, இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னது, sin/cos என்னது, tan. அப்போ sin ஸ்கொயர் / cos ஸ்கொயர் என்னது, tan ஸ்கொயர் a. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, டி, tan ஸ்கொயர் a. ஸோ எந்த சம்மாக இருந்தாலும் கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அதுக்கான வேல்யூஸ் ஈஸியாக மாற்றிட்டு நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஐடென்டிட்டிஸில் ஃபுல்லாகவே வந்து ஒன்று மாற்றி ஒன்று சேஞ்ச் பண்ணி கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? எந்த சம்மாக இருந்தாலும் முதல்ல சைன் காசுக்கு அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சம்முக்குள்ளே போனால் இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் உங்களோட டவுட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் ஹோம் லேர்னிங் ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். Thank you, students.